தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமை தாங்குற தமிழ்நாடு அமைச்சரோட இடம்பெற்றிருக்க அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராம போயிருந்த சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் மீட் வச்சு அந்த பிரஸ் மீட்ல அவர் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வீட்டிலிருந்து மதிய உணவு கொண்டு வரும் முதலமைச்சர் விஜய், இருக்கைகளில் போடப்படும் வெள்ளை துண்டுகளை நீக்க சொன்ன முதலமைச்சர் விஜய், சரியான நேரத்திற்கு தலைமை செயலகத்துக்கு வரும் முதலமைச்சர் விஜய், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் போக்குவரத்தை சரி செய்யும் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரான திரு விஜய் அவர்களை சுத்தி எண்ணற்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து எதிர்கட்சிகள் கண்டனங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு சில நாட்கள்ல தமிழக அரசியல்லையும் தேசிய அரசியல்லையும் எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வரைக்கும் இந்த வீடியோவுக்கு பேசிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இந்திய அரசியல் நடந்திருக்க முக்கியமான விஷயங்களை பத்தி நாம இந்த வீடியோல ஒவ்வொன்றா பார்க்க ட்ரை பண்ணலாம். நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசியலுக்கு வரேன், நாளைக்கு அரசியல் வரேன்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லணும்னாலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் 2017 நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அதே ரஜினிகாந்த் அவர்கள் 2020 நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல, திரு கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு. அவரால் அரசியல்ல பெரிய அளவு ஜெயிக்க முடியல. ஆனா ரஜினிகாந்தால முடியாதது, கமல்ஹாசனால முடியாத திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த 2 வருஷத்தை சாதிச்சு தமிழ்நாடோட முதலமைச்சரா ஆயிட்டு இருந்தாரு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன உடனே அரசியலுக்கு வரன்னு சொல்லி வராம போயிருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களை சுத்தி எண்ணற்ற விமர்சனங்களும் எண்ணற்ற குற்றச்சாட்டுகளும் சோசியல் மீடியால எண்ணற்ற மீம்ஸ்களும் ட்ரால்ஸ்களும் வந்துட்டே இருந்தது. இதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து நாம இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற வகையில ஒரு பிரஸ் மீட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் வச்சாரு. பிரஸ் மீட்டை வச்சவர் அந்த பிரஸ் மீட்ல எண்ணற்ற தகவல்களை சொல்லியிருந்தாரு. அதுல அவர் சொன்ன முதல் விஷயம், நான் திரு ஸ்டாலின் அவர்களை போய் எதுக்கு பார்த்தேன், திரு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு 40 ஆண்டுகால் நண்பர், வாழ்க்கையில எந்த துறையா இருந்தாலும் வெற்றியும் தோல்வியும் சகஜமா இருந்தாலும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட்ட சொந்த குளத்தூர் தொகுதியில தோத்துது ஒரு நண்பனா எனக்கு மன வலியை தந்திருந்தது. அதனால நான் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். அடுத்து அதிமுகவையும் திமுக இணைக்கிறதுக்கு நான் எந்த வகையிலுமே செயல்படல. நான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுல எனக்கு எந்த வகையான பொறாமையுமே இல்லை. அடுத்து திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதுன்ற எண்ணம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நான் திரு விஜய் அவர்கள் எப்பவுமே போட்டியாளரா கருதுனதில்லை. நான் அரசியலுக்கு வந்திருந்தா கண்டிப்பாவே ஜெயிச்சிருப்பேன். நான் ஏன் அரசியலுக்கு வரலன்றத நான் ஏற்கனவே ஒரு தெளிவான அறிக்கையின் மூலமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதில் நாம முக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு விஜய் அவர்களை பார்த்து பொறாமப்படுறாரா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது திரு ரஜினிகாந்த் அவர்களோட மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது வெளியிருக்க நாம யாரா இருந்தாலுமே தனக்கு பிறகு சினிமாவுக்கு வந்த ஒரு நபர், தான் பார்த்து சினிமால வளர்ந்த ஒரு நபர், தன்னை விட சின்ன பொசிஷன்ல இருந்து இப்ப அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா யாரா இருந்தாலுமே அதை பார்த்து ஒரு பொறாமை கண்டிப்பாவே இருக்கும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் தன்னை ஒரு ஞானியாவும் ஒரு துறவியாவும் காட்டிக்கிட்டாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களோட மனசுலயும் ஒரு சின்ன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது நம்மளால முதலமைச்சர் ஆக முடியல, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரேன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு எண்ணம் திரு ரஜினிகாந்தா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு தனிநபரா இருந்தாலுமே சரி கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே ஒரு மனுஷனே இல்லை, உண்மையிலேயே ஒரு மகாத்மான்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளை இணைச்சி திரு விஜய் அவர்களை முதலமைச்சரா வரவிடாம தடுக்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவுமே கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு செயலை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த வித பயனுமே என்ன பொறுத்து ஈடுபடுறது இல்லை. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு செயலை ஈடுபட்டிருக்கலாம், ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். ஆனா அந்த முயற்சி நடைபெறாம போனதுனால அதை பத்தி பேசுறதுனால எந்த வித பயனுமே இருக்க இல்லை. அடுத்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு வாழ்த்து தெரிவிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனேவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்துல அவரு சொன்ன மாதிரி வாழ்த்தறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு ஒன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் 2வது முறையா வாழ்த்து தெரிவிக்காம இருந்திருக்கலாம். இதுல என்னன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் எக்ஸ் தளத்துல என்னைக்கு தன்னோட வாழ்த்தை தெரிவிச்சாரு,
அதுக்கு என்னைக்கு திரு விஜய் அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே யாரு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சது, யாரு கடைசியா நன்றி தெரிவிச்சதுன்றது எல்லாருமே தெரிய வரும். இப்படி மேல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொன்றா பேசிட்டே வரும்போது அடுத்து பத்திரிகையாளர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்கறாங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாருன்னா, 2026 தமிழ்நாடு மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க 2001 அரசியலுக்கு வந்திருந்தா உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களா, நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் நோக்கி கேள்வி கேட்கறாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களும் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு இங்க இருக்க சின்ன டவுட் என்னன்னா, பத்திரிகையாளர் 2021 சொல்றதுக்கு பதிலா 2001 சொன்னாரா, இல்ல 1996 திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுத்ததுனால அதன் பிறகு நடந்த எலெக்ஷன் 2001 இருக்கிறதுனால அவர் 2001 கேட்டாருன்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அது 2001 இருந்தாலும் சரி, 2021 இருந்தாலும் சரி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வந்திருந்தா கண்டிப்பாவே ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் 2001லயோ இல்ல 2021லயோ இல்ல 1996 தொடங்கி 2021 வரைக்கும் சொல்லி இந்த இடைப்பட்ட காலத்துல எந்த எலெக்ஷன்ல போட்டிட்டு இருந்தாலுமே திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருப்பாரா இல்ல ஜெயிச்சிருக்க மாட்டாரான்றது எனக்கு பர்சனலா கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைல்லயே சொல்லணும்னா மேல இருக்க கடவுளுக்கு மட்டும்தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருப்பாரா இல்ல ஜெயிச்சிருக்க மாட்டாரான்றது தெரியும். ஆனா ரஜினிகாந்த் ரசிகர்கள்கிட்ட போயிட்டோ இல்ல ரஜினிகாந்தோட ஆதரவாளர்கள்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தலைவர் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா எங்க விஜய் வெறும் 108 இடத்துல ஜெயிச்சாருங்க, எங்க தளபதி 216 இடத்துல ஜெயிச்சிருப்பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் பிடிக்காதவர்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க கமல்ஹாசன் அவர்களாவது பரவாயில்ல அரசியலுக்கு வந்தாரு, ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு, ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவரு கமல்ஹாசன் வாங்கின ஓட்டுல பாதி கூட எடுக்காம படு தோல்வி அடைஞ்சிருப்பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் சொல்லுவாங்க. இதுல முதல் விஷயம் நடந்திருக்குமா இல்ல ரெண்டாவது விஷயம் நடந்திருக்குமான்றத யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவே இல்லை. ஆனா நாம நம்மளோட பழைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரன்னு சொல்லி ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அரசியலுக்கு வரல அப்படின்றதையும் ஒரு அறிக்கையின் மூலமா வெளியே சொல்லிட்டாரு. ஆனா இப்படி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சது திரு ரஜினிகாந்த் அவர்களோட என்டையர் லெகசில ஒரு கரும்புள்ளின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தாரு, அவர் தோத்துட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, எதிர்கட்சி தலைவர் ரேஞ்சுக்கு வந்தாரு, முதலமைச்சராகல. அவர் வந்தாரு, இவர் வந்தாருன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன்னாடியும் சரி, ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகும் சரி பல பேர் சினிமால இருந்து அரசியல் வந்திருக்காங்க. ஆனா அதுல யாருமே பெரிய அளவு ஜெயிக்காம போனதுனால திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போனது ஒரு கரும்புள்ளியா மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. திரு விஜய் அவர்கள் 108 இடத்துல ஜெயிச்சிட்டாரு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டதுனால சின்ன கரும்புள்ளியா இருந்தது இப்ப மிகப்பெரிய கரும்புள்ளியா திரு ரஜினிகாந்த் அவர்களோட என்டையர் லெகசில போய் உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. பட் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரியே கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்ற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, அடுத்து அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. அதனால தமிழ் சினிமாவோட நம்பர் 1 பல வருஷங்களுக்கு இருந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல்ல நம்பரும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அவருக்கு அரசியல ஜெயிக்கிறதுன்றது கிடைக்க கூடாதுன்னு இருக்கு. அதனால கிடைக்கல நம்ம எடுத்துக்கிட்டாலுமே திரு ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்காக இந்த பிரஸ் மீட்டை கொடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். இதனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஒரு கருத்து தெரிவிச்சப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையோட சாராம்சம்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட ரசிகர்களுக்கும் தன்னோட ஆதரவாளர்களுக்கும் நீங்க இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஓட்டே போட்டுறாதீங்க அப்படின்றதுதான் அந்த அறிக்கையோட மறைமுகமான சொல்ல வந்த செய்தி. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினிகாந்தோட டையார்டு ஃபேன்ஸ், ரஜினிகாந்தோட ஹார்ட் கோர் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாவே திரு விஜய் அவர்களுக்கு நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தர் கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப திரு விஜய் அவர்கள் 34.9% ஓட்டு எடுத்து 1.25 கோடி வாக்குகளை பெற்று 108 இடத்துல ஜெயிச்சு இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகியிருக்காருன்னா அவர் ரஜினிகாந்தோட ஆதரவாளர்கள், ரஜினிகாந்தோட ரசிகர்களோட ஆதரவு இல்லாம தான் கண்டிப்பாவே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகியிருக்காரு. சரி, திரு ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்காக இந்த பிரஸ் மீட்டை இப்ப கொடுக்கணும்? ஒரு சிலர் என்ன நினைக்கலாம்னா, கமல்ஹாசன் அவர்கள் நேரில் போய் மீட் பண்ணிட்டாரு. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா மட்டும் இருக்கும் போது சினிமா துறையில இருந்து பல பேர் திரு விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்காங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன உடனே திரு விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா இருக்கும் போது விமர்சிச்ச சினிமா துறையை சார்ந்தவங்க இப்ப திரு விஜய் அவர்களை பாராட்டுறாங்க பாராட்டிட்டே இருக்காங்க.
இதுல திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுங்க சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் காக்கா கழுத்தன்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் விஜய் எனக்கு போட்டி இல்ல, விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன் சொல்லி சொன்னாலுமே கண்டிப்பாவே திரு ரஜினிகாந்த் வர்சஸ் திரு விஜய் என்ற ஒரு போட்டி தமிழ் சினிமாவிலையும் சரி தமிழ் அரசியல் களத்திலையும் சரி ஒரு பேசு பொருளா பல நாட்களா இருந்துட்டு தான் இருக்கு. இப்பெல்லாம் இருக்கிறதுனால இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. அடுத்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல ஜெயிலர் 2 சொல்லி ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஜெயிலர் 2 சொல்லி ஒரு படம் வரப்போகுது. ஏற்கனவே ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இவங்க 2 பேருக்கும் காக்கா கழுகு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியே. இங்க ஸ்டாலின் சாரா விஜய் சாரா அப்படின்னு சொல்லி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏற்கனவே வாய்க்காவுக்கும் சண்டை இருக்கு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வாய்ப்பாரு சண்டைனா சன் பிக்சர்ஸுக்கும் தாவேகாவுக்கும், சன் பிக்சர்ஸுக்கும் விஜய்க்கும் வாய்க்காருக்கு சண்டை இருக்கிறதா தான் அர்த்தம். ரஜினிகாந்தோட பிரச்சனை, சன் பிக்சர்ஸோட பிரச்சனை. அதனால சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிப்புல வரவிருக்க ஜெயிலர் 2 படம் வரும்போது எப்படி மத்தியில இருக்க பாஜக அரசோ இல்ல திமுக அரசோ இல்ல யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி ஜனநாயகன் படத்தை முடங்கினாங்களோ அதே மாதிரியே தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவரோட ஜெயிலர் 2 படத்தை முடக்கிடுவாருன்ற பயத்துல தான் இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. விஜய்க்கு தன்னோட வாழ்த்துக்களை சொல்றாரு. விஜய் நல்லா செயல்படுவார்னு சொல்லி நம்பறதான் சொல்றாரு. விஜய் 2 வருஷத்துக்கு யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பல பேர் பல வகையான கருத்துக்களை சோசியல் மீடியால தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களோட கடந்த கால செயல்பாடை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயப்படுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஆட்சியில திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியில இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லி எந்த இடத்துல எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலுமே அவங்க எல்லாருமே திரு ரஜினிகாந்த் அவர்களோட குட் புக்ல இருக்கதான் விரும்பியிருக்காங்க. திரு விஜய் அவர்களும் அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களோட குட் புக்ல இருக்கதான் விரும்புவார்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் பயிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா 1991 இருந்து 96 வரைக்கும் மேடம் ஜெயலலிதா தம்பிங் மெஜாரிட்டியில அசுர பலத்தோட இருக்கும் போதும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேடம் ஜெயலலிதாவை விமர்சிச்சாரு. அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களை முன்னாடியே சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கவங்க எப்பவுமே பகச்சிக்க விரும்புறதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியோ நாம் தமிழர் கட்சி மாதிரியோ ஆட்சி அதிகாரத்துல இல்லாத கட்சிகள் ஒரு சில சமயங்கள்ல திரு ரஜினிகாந்த் அவர்களை அட்டாக் பண்ணிருக்கலாம். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்திருக்கலாம். ஆனா ஆளுங்கட்சியா இருந்தவங்க எப்பவுமே திரு ரஜினிகாந்த் அவர்களை பகச்சிக்க விரும்பினதில்லை. ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, திரு ரஜினிகாந்த் அவர்களை பகச்சிக்கிட்டா அந்த அரசியல் கட்சிகளோட எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படுமா இல்ல பாதிக்கப்படாதான்றத பத்தி எல்லாம் அவர் எப்பவுமே யோசிச்சது இல்லை. எதுக்கு நாமளே போய் தேன் கூட்டுல கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலுமே திரு ரஜினிகாந்த் அவரோட குட்புக்குள்ள இருக்க விரும்பியிருக்காங்க. திரு விஜய் அவர்களும் அந்த மாதிரிதான் விரும்புவார்னு நினைக்கிறேன். ஆனா சோசியல் மீடியால பல பேர் சொல்ற மாதிரி ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்களை திரு விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுவோம், திரு ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகாம தடுத்தாலும் மேக்சிமம் திரு விஜய் அவர்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரான்னு நம்புறேன். ஆனா திரு விஜய் அவர்கள் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களை அந்த கட்சி பகைச்சது இல்லை, இந்த கட்சி பகைச்சது இல்லை, எல்லாருமே திரு ரஜினிகாந்த் அவர்களை குட்புகள் வச்சுக்கிறது தான் ஆசைப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே ஓகே. ஆனா அரசாங்கத்துல இருக்க ஆட்சியில இருக்க ஒரு நபர் திரு ரஜினிகாந்த் அவர்களை பகைச்சா என்னதான் ஆகும் அப்படின்றத பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன். அதனால தாவேகாவை சேர்ந்த பல பேர் சோசியல் மீடியால திரு ரஜினிகாந்த் அவர்களை அவதூறான வகையில ரொம்ப ரொம்ப கேவலமான வகையில திரு ரஜினிகாந்த் அவர்களை மாஃபிங் மூலமா ஏஐ மூலமா பல வீடியோஸ் பல ஆடியோஸ் அது மட்டும் இல்லாம பல மீம்ஸ் சொல்லி சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால திரு ரஜினிகாந்த் அவர்களை மீம்ஸ் மூலமா ஏஐ மாதிரியான இமேஜஸ் மூலமா ட்ரால் பண்ணிட்டு இருக்க தாவேகாவோட விர்ச்சுவல் வாரிஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை நேரில் போய் சந்திச்சு தளபதி இந்த மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது தளபதி, நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் ஆக விடாம தடுக்கணும் தளபதி அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தை தடுக்கணும். அப்படி தடுத்தா தான் மேடம் ஜெயலலிதா அசுர படத்துல இருக்கும் போது பயங்கரமா பேசுற ரஜினிகாந்த் இப்ப மைனாரிட்டி கவர்மெண்டா தனி பெரும்பான்மை இல்லாம ஆட்சி அமைச்சிருக்க திரு விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கும் போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்றத பாக்குறதுக்கு நான் மட்டும் இல்ல கோடான கோடி தமிழக மக்கள் கண்டிப்பாவே காத்துட்டு தான் இருக்காங்க. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2 படத்தையோ இல்ல வேறு ஏதோ ஒரு வகையிலையோ திரு ரஜினிகாந்த் அவர்களை சீண்டனும், திரு ரஜினிகாந்த் அவர்களை அட்டாக் பண்ணணும். அதன் பிறகு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு எந்த மாதிரி எதிர்வினை ஆற்றுறதையும் நான் பார்க்கணும்.
அப்ப தெரிஞ்சிடும் இல்லையா? அரசியலுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகியும் ஒரு பிரஸ் மீட்டை கூட நடத்தாத திரு விஜய் அவர்கள் பெரிய ஆளா? அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராம போன பத்திரிகையாளர் சந்திப்புல கெத்தா ஸ்டைலா மாசா தைரியத்தோட பதில் சொல்ற திரு ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய ஆளாங்கிறது அப்ப தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை புரிஞ்சிரும்னு சொல்லிட்டு நாம அப்படியே அடுத்த பாயிண்ட் நகரலாம். அது என்ன பாயிண்ட்டுங்க? திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்றாரு. அவரு கூட ஒரு 9 அமைச்சர்கள் தமிழ்நாடோட அமைச்சர்களா பதவியேற்றாங்க. ஆனா திரு விஜய் உள்ளிட்ட 10 பேர் என்னதான் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களா ஆனாலுமே அவங்க யாருக்குமே இலாக்காக்கள் ஒதுக்கப்படாம இருந்தது. ஆனா இப்ப பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியல் வெளியே வந்திருக்கு. இதுல செங்கோட்டையன் அந்த அமைச்சர், விஜய் இந்த அமைச்சர், ராஜ்மோகனுக்கு அந்த துறை, அருண்ராஜுக்கு அந்த துறை, தலைவன் புசி ஆனந்துக்கு எந்த துறை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் ஆனவங்களுக்கு எந்த மாதிரியான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதை சுத்தி எண்ணற்ற கருத்துக்கள், எண்ணற்ற விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சமூக நீதி போராளிங்க, ஒரு சமூக நீதி காப்பாளருங்க. பாத்தீங்களா? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு அந்த துறை கொடுத்திருக்காரு, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இந்த துறையை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களோட இலாக்கா ஒதுக்கீட்டை சுத்தி முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணற்ற வாதங்கள், எண்ணற்ற பிரதிவாதங்கள் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கு. அதனால ஏற்கனவே பல பேர் இந்த சமூக நீதி ரீதியா ஒதுக்கப்பட்ட இலாக்குகள் ரீதியா எண்ணற்ற வாதங்களையும் பிரதி வாதங்களையும் வச்சுட்டதுனால நம்மளோட வீடியோ எப்படியா இருந்தாலுமே லேட்டா தான் வரப்போகுதுன்றதுனால நான் இந்த ஒரு விஷயத்துல வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னோட கருத்து தெரியலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, சமூக ரீதியா அமைச்சரை ஒதுக்குறது கரெக்டானு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா அமைச்சரவை ஒதுக்கீடு, இலாக்காக்கள் ஒதுக்கீடு எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு தனிநபருக்கு எந்த விஷயம் நல்லா வரும், எந்த விஷயம் நல்லா தெரியும்னு சொல்லி அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. அப்படி ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவருக்கு அதுக்கேற்ற மாதிரி இலாக்கா ஒதுக்குனா அவர் சிறப்பா செயல்படுவாருன்றது என்னோட சின்ன கருத்து. ஏன்னா நம்ம படிச்சது ட்ரிபிள் படிச்சிருப்போம், பாக்குற வேலை சம்பந்தமே இருக்கும். மெக்கானிக்கல் படிச்சிருப்போம், போய் எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்போம். அதே மாதிரிதான் பிகாம் எம்காம் படிச்சிருப்போம், வேற மாதிரி வேலை பார்ப்போம். ஃபைனான்ஸ் ரிலேட்டா படிச்சிருப்போம், ப்ரொடக்ஷன் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி படிச்சது ஒண்ணு, பாக்குற வேலைன்னு ஒண்ணு இருக்கும் போது நாம போயிட்டு படிச்சது சம்மந்தமே இல்லாம ஒரு வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலையை ஸ்பெஷலிஸ்டா கூட மாறிடலாம். அப்படி இல்லாம நாம படிச்சது ரிலேட்டடான வேலையே போகும்போது நாம படிக்காத வேலையில போய் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறத விட படிச்ச வேலை ரிலேட்டா போகும்போது ஸ்பெஷலிஸ்டுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலான்றது என்னோட கருத்து. ஏங்க செங்கோட்டையனுக்கு 70 வயசுக்கு மேல ஆகுது, விஜய் அவர்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது, புசியானது அவர்கள் என்ன வயசு ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லி இதுக்கப்புறம் இவங்க எங்க போயிட்டு படிக்கிறது, எதுல போய் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது? அமைச்சரவை பட்டியல் வெளியாயிடுச்சு, இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு. இதன் பிறகு அவங்க ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள்ல சரியா செயல்படுவாங்களா, செயல்பட மாட்டாங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தர் அமைச்சரா இருந்தாலும், எந்த துறைக்கு அமைச்சரா இருந்தாலும் அவங்க கூட அந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், துறை செயலாளர்கள்னு சொல்லி பல பேர் இருக்க போறாங்க. அவங்க தான் அமைச்சர்களுக்கு ஆளினாலா இருக்க போறாங்கன்னு சொல்லும் போது இப்ப 10 பேர் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க, திரு விஜய் அவர்கள் உள்ளிட்ட 10 பேர் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லி இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், அது சமூக ரீதி பார்வையாளர் அடிப்படையில இருந்தாலும் சரி, இல்ல திரு விஜய் அவரோட விருப்பத்தின் பேர்ல ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இப்ப 10 பேர் அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. தமிழ்நாடு அமைச்சர்கள அதிகபட்சம் 35 பேர் அமைச்சர்களா இருக்கலாம். இதுல காங்கிரஸ்ல இருந்து இத்தனை பேர் அமைச்சராக போறாங்க, அந்த கட்சியில இருந்து இத்தனை பேர் அமைச்சராக போறாங்க, அதிமுகவை பிளவுபடுத்துறவங்க இருந்து இத்தனை பேர் அமைச்சர்களாக போறாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல் வந்துட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு அமைச்சரவையில மொத்தம் எத்தனை பேர் இருக்க போறாங்க? ஆல்ரெடி 10 அமைச்சர்கள் பதவி ஏத்துட்டாங்க. அது 15, 20ன்னு சொல்லி சுருங்க போதா இல்ல 35 வரைக்கும் நீள போதான்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதனால திரு விஜய் அவர்களோட அமைச்சரவை விரிவாக்கம் முழுசா நடந்து முடிஞ்ச பிறகு இப்ப கொடுக்கப்பட்ட துறைகள்ல இருந்து, இப்ப கொடுக்கப்பட்ட இலாக்காக்கள்ல இருந்து பிரிச்சு வேற யாருக்காவது கொடுக்க போறாங்களா, இல்ல கொடுத்ததுதான் பேலன்ஸ் இருக்க துறையில இருந்து மட்டும்தான் நான் வரவங்களுக்கு அமைச்சரவை இலாக்கா ஒதுக்க போறேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இருக்க போறாரா? அமைச்சர்கள் ஆனவங்க, அந்தந்த இலாக்காக்களுக்கு அமைச்சர்கள் ஆனவங்க இதன் பிறகு எந்த மாதிரி செயல்பட போறாங்க? நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்களை தொடக்கி கடைசியா இருக்க தாவேக எம்எல்ஏ வரைக்கும் சொல்லி இவங்க யாருக்காவது எம்எல்ஏ ஆகிறதுக்கோ அமைச்சர் ஆகிறதுக்கோ இல்ல முதலமைச்சர் ஆகிறதுக்கோ தகுதி இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க யாருமே ஹார்ட் ஒர்க் மற்றும் ஹோம் ஒர்க்கை போலன்றதுதான் என்னோட நீண்ட நாள் விமர்சனம். இந்த விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி தான் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் உள்ளிட்ட எல்லா அமைச்சர்களுக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தனால அந்த ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள்ல அந்த அமைச்சர்கள் எல்லாரும் சிறப்பா செயல்படலாம். அடுத்த 5 வருஷத்துக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டாருன்னா, அவர் தலை சிறந்த ஆட்சி கொடுத்துட்டாருன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்றத நானும் சரி, அவருக்கு ஓட்டு போடாத 65% மக்களும் சரி கண்டிப்பாவே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அதனால இந்த அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கப்பட்ட விஷயத்துல நான் ஒரு சின்ன பாயிண்டோட இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறேன். அது என்னன்னா, வேலை தெரியாம இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா நமக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை கத்துக்க முயற்சி பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால திரு விஜய் அவர்களும் சரி, திரு விஜய் அவர்களோட அமைச்சரவை சகாக்களும் சரி, எல்லாருமே இப்ப முதலமைச்சர் அமைச்சர்னு சொல்லி ஆயிட்டாங்க. அவங்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டுடுச்சு. நீங்க சோசியல் மீடியால மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை ட்ரால் பண்றதுனால மாற்று கட்சியை சேர்ந்தவங்க உங்களை கண்டிப்பாவே ட்ரால் பண்ணதான் செய்வாங்க. அந்த ட்ரால்ல இருக்க நல்ல விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அந்த விமர்சனங்களை எப்படி சரி பண்ணலாம், ட்ரால் பண்றவங்களை எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ண வைக்கலான்றத கத்துக்கிட்டு அதை கரெக்டா களத்துல எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே சிறந்த ஆட்சியை கொடுத்தீங்கன்றத நாங்களும் சொல்லுவோம், தமிழ்நாடு மக்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு வீட்டிலிருந்து மதிய உணவு கொண்டு வந்த முதலமைச்சர் விஜய், இருக்கைக்கு பின்னால் இருந்த வெள்ளை துண்டை எடுக்க சொன்ன முதலமைச்சர் விஜய், தன்னுடைய கான்வாயால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க மாற்று யோசனை செய்த திரு விஜய் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசா கொண்டு போக ட்ரை பண்ணீங்கன்னா அது ஒரு சிலருக்கு பயங்கரமா இருக்கலாம், ஆனா பல பேருக்கு வெறுப்பா தான் இருக்கும். எங்க அண்ணன் அவரே பல் வளர்க்குறாரு, அவரே குளிக்கிறாரு, அவரே சாப்பிட்றாரு, அவர் சாப்பாட்டை அவரே கையால் எடுத்து அவரே அவனோட வாயில வைக்கிறாரு, அவர் காலில் நடந்து போறாரு, அவரோட பேண்ட்டை போறாரு, அவரோட சட்டையை போடுறாரு, அவராவே போயிட்டு அவரோட கார் சீட்ல உட்கார்றாரு, அவருக்கு தண்ணி தாக எடுத்து அவரே வாட்டர் பாட்டிலையோ இல்ல சொம்பையோ எடுத்து அவரே அதை எடுத்து அவரோட வாயில வச்சு அவரே தண்ணியை குடிக்கிறாரு, அவருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணா அவரே நடந்து போய் ரெஸ்ட் ரூம் போறாரு, ரெஸ்ட் ரூம் போய் வந்து அவரே குழாவோட தண்ணியை திறந்து கையை கழுவுறாரு அப்படின்னு சொல்லி அவர் நின்னா செய்தி, உக்காந்தா செய்தி, வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தா செய்தி, வீட்டுக்கு பின்னால இருக்க வெள்ளை துணி எடுத்தா செய்தி, கான்வாய் போனா போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒரு மாற்று யோசனை சொன்னா ஒரு செய்தின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பாவே நல்லாட்சியை கொடுக்கவே முடியாது. மேபி உங்களுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க லேட்டா வந்திருக்கலாம், போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமா இருந்திருக்கலாம், சேருக்கு பின்னாடி வெள்ளை துண்டை போட்டு இருக்கலாம், மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக தலைமைச் செயலகத்துல இருந்து வீட்டுக்கு போயிருக்கலாம், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அரசு பணத்தை விரயமாக்கியிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க தீய சக்தின்னு சொல்லிட்டு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதனால தீய சக்தி பண்ணதெல்லாம் நாங்க பண்ணல, அதனால நாங்க தூய சக்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாவே சரியான ஆட்சியை இருக்க முடியாது. தப்பு பண்ணவங்க சரியான ஆட்சியை தரல, தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க தப்பு பண்ணல அப்படின்றது மட்டுமே நல்ல ஆட்சியை இருக்க முடியாது. நீங்க சரியானது செய்யணும், தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும், அப்பதான் இந்த தாவேகாவோட ஆட்சி சரியான ஆட்சியா இருக்க முடியும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை திரு விஜய் அவர்களோட உத்தரவின் பேர்ல பரப்புறாங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பரப்புறாங்கன்னு தெரியல. ஆனா இதே மாதிரி செயல்கள் தொடர்ந்து நீடிச்சா அது திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாவே நல்ல விஷயம் இல்லை. இங்க ஒரு சின்ன பின்குறிப்பு என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு விஜய் அவர்கள், தமிழ் சினிமாவோட தளபதியான திரு விஜய் அவர்கள் தன்னோட வீட்டுல இருந்து காலைல சமைச்ச சாப்பாடை டிஃபன் பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு வந்து மதியானம் சாப்பிட்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா பேசப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருந்தாருன்னா நான் கண்டிப்பா அவரை பாராட்டுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் காலையில செஞ்ச சாப்பாட்டை காலையில செஞ்சு அதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்து மதியானம் அந்த சாப்பாட்டை திரு விஜய் அவர்கள் சாப்பிட்டுருப்பாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாவே டவுட் தான். ஏன்னா திரு விஜய் அவர்கள் பான் வித் சில்வர் ஸ்பூனா பிறந்தவர்ன்றது தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஏன் திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் பிறந்த காலகட்டத்துல எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருந்தது, எங்க அப்பா அவரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் வளர்ந்த உடனே திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பெரிய டைரக்டர் ஆயிடுறாரு. திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பெரிய டைரக்டர் ஆனதுனால திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாவே வேலைக்கு வகை வகையா சாப்பிட்டிருப்பாரு. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் நடிகராகிறாரு, திரு விஜய் அவர்கள் பெரிய நடிகராகிறாரு, திரு விஜய் அவர்கள் தளபதி என்ற ஸ்டேஜுக்கு உயர்ந்துடுறாரு. திரு விஜய் அவர்கள் தளபதி என்ற ஸ்டேஜுக்கு சினிமால உயர்ந்ததுனால அவரோட சினிமா ஷூட்டிங்ல கண்டிப்பாவே வகை வகையா சூடா சுவையா உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கும். கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் காலையில சமைச்ச உணவை மதியானம் சாப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் சார்ட்டர் ஃபைட்ல தான் போனாரு, கேரவன்ல தான் பயணிச்சாரு, எல்லா நாளும் வெளியே வரல, பல நாட்கள் லீவ் எடுத்திருந்தாருன்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே திரு விஜய் அவர்கள் காலையில சாப்பிடணும்னா காலையில சமைப்பாங்க, மதியானம் சாப்பிடணும்னா மதியானம் சமைப்பாங்க, இல்ல நான் 3 மணிக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாருன்னா 3 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா சமைப்பாங்க, நைட்டு 8 மணிக்கு சாப்பிடணும்னா ஒரு 7 மணிக்கு சமைக்க தொடங்குவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் சூடா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவாருன்றது ஒரு சின்ன கெஸ்ஸிங்.
இதுல என்னன்னா மே மாசம் நடந்துட்டு இருக்கு, கத்திரி வெயில் நடந்து முடிஞ்சு வெயில் சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் காலையில செஞ்ச சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு வந்து மதியானம் சாப்பிட்றாரு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா தான் இருக்கும்ன்றது அவரோட தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் காலைல செஞ்ச சாப்பாட்டை இந்த வெயில்ல அந்த சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு ஆபீஸுக்கு வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது அடுத்த விஷயம். ஒருவேளை இது எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா தனிப்பட்ட முறையில திரு விஜய் அவர்களை பாராட்டுறேன். பாராட்டினாலுமே கூட அதை ஒரு பெரிய விஷயமா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா நீங்க கொண்டு போறத நான் கண்டிப்பாவே வரவேற்க மாட்டேன்றதை மட்டும் நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அதனால மைடியர் சிஎம் சார், நீங்க விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய்னு சொல்லி வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டீங்க. நீங்க ஒரு நல்ல விஷயத்த, ஒரு புதுமையான விஷயத்த, ஒரு இனோவேஷனான முடிவு எடுத்து தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போகலாம்ன்றத மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு காலையில என்ன சமையல் செய்யலாம், மதியானம் திரும்பி எப்படி தலைமை செய்யறதுல சாப்பிடலான்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அது கண்டிப்பாவே உங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை. சரி, இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ரஜினி விஜய், விஜய் ரஜினி, விஜயோட டிஃபன் பாக்ஸ், விஜயோட கான்வாய் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலை சுத்தி நான் பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதனால நாம தமிழ்நாட்டு அரசியல இருந்து லைட்டா கொஞ்சம் விலகி தேசிய அரசியல் பக்கம் நகருவோம். அது என்னன்னா, சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அதனால நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீ எக்ஸாம் கூடிய விரைவில் நடக்க போகுது. இதை கண்டித்து அந்த மாநிலத்துல இந்த மாநிலத்துல தமிழ்நாட்டுல சொல்லி எண்ணற்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி தங்களோட கருத்துக்கள் தங்களோட கண்டனங்கள்னு சொல்லி நீட் தேர்வு சம்பந்தமா கருத்து தெரிவிக்காத தமிழக அரசியல் தலைவரே இல்லைன்ற மாதிரி மறுபடியும் ஒரு முறை நீட்டை வச்சு அரசியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீட் தேர்வு அவசியமா, அகற்றப்பட வேண்டியதா, நீட் தேர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டு நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட இன்றைய எதிர்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வுல இருந்து விலக்கு வாங்குறதுக்கான ரகசியங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 வருஷம் முழுசா முதலமைச்சரா இருந்துட்டாரு. இப்ப எலெக்ஷன்ல கொளத்தூர் தொகுதியில போட்டிட்டு தோத்துட்டாருன்னு சொல்லி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நீட் தேர்வு ரத்தாகல. நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு கிடைக்கல. நீட் தேர்வு நடக்குது வருஷம் நடந்துட்டேதான் இருக்கு. இப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில நீட் தேர்வு நடந்திருந்தது. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சியிலையும் நீட் தேர்வு நடந்தது. இப்ப திரு சி ஜோசப் விஜய் அவரோட ஆட்சியிலையும் நீட் தேர்வு கண்டிப்பாவே நடக்கதான் போகுது. ஒருவேளை திரு ரத்தன் பண்டிட் ஜோதிடர் அவர்கள் சொல்ற மாதிரி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இந்தியாவோட பிரதமரா வந்தா வேணும்னா நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கப்படலாம். ஆனா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். பட் 2029 தான் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறதுனால 2027 2028லயும் நீட் தேர்வு கண்டிப்பாவே நடக்கதான் போகுது. அதனால நீட் தேர்வு வேணுமா நீட் தேர்வு வேணாமான்றத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமே இருக்க போறது இல்ல. அனிதால தொடங்கி இத்தனை மாணவிகள் இத்தனை மாணவர்கள் நீட் தேர்வுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனால நீட் தேர்வுல தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா விலக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, சாலை மறியல் பண்ணுவாங்க, கண்டனங்களை தெரிவிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாவே அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனா பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் என்னவாயிட்டாங்க, நீட் தேர்வு கண்டிப்பாவே நடக்கதான் போகுது. அதனால நாம நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அதுதான் சரியான முடிவும் கூட. நீட் தேர்வு எப்படியா இருந்தாலுமே கண்டிப்பாவே நடக்க போகுதுன்றத எப்படி இந்தியா முழுக்க இருக்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீட் தேர்வை நடத்துறவங்க நீட் தேர்வை சரியான முறையில பொதுவான முறையில எல்லாருக்குமே ஒரே மாதிரியான முறையில நடத்தணும். தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி நான் பயங்கரமா செக் பண்ணுவேன், மூக்குத்தியை கழட்ட சொல்லுவேன், கம்பளை கழட்ட சொல்லுவேன், ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நடத்தாம சட்டையில வெட்டு போடுவேன், பட்டனை கழட்ட சொல்லுவேன், செயினை கழட்ட சொல்லுவேன், தாலியை கழட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப பயங்கரமான முறையில செக் பண்றது. அதுவே நார்த் இந்தியா பக்கம் போனா கொஸ்டின் பேப்பரை முன்னாடி ரிலீஸ் பண்றது, ஈஸியா பார்த்து எழுதுற மாதிரி வழிவகை பண்றது, அந்த மாதிரி நடத்துறது இந்த மாதிரி நடத்துறதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்ல ஒரு மாதிரி வட மாநிலங்கள் பக்கம் பார்த்து எழுத அனுமதிச்சுட்டு தென் மாநிலங்களை மட்டும் ரொம்ப ரொம்ப டீப்பா செக் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாவே சரியான முறையா இருக்க முடியாது. அடுத்து என்னன்னா, இந்த வருஷம் ரீ எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு இதன் பிறகு நடக்கூடிய நீட் எக்ஸாம் எல்லாத்தையும் நாங்க ஆன்லைன்ல நடத்த போறோம் அப்படின்ற ஒரு பரிசீலனை இருக்கிறதாவும் மத்திய அரசு சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க.
ஆஃப்லைன்ல இந்த மாதிரி டீப்பா செக் பண்ண பிறகே எண்ணற்ற முறைகேடுகள் நடக்கும் போது நீங்க நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல நடத்துனீங்கன்னா அது எப்படி ஃபேர் அண்ட் ஃப்ரீ எக்ஸாமா இருக்க முடியுன்றதையும் மத்திய அரசு கண்டிப்பாவே கருத்துல கொண்டு எப்படி நீட் தேர்வை முறைகேடு இல்லாம நடத்துறது, எப்படி ஏழை எளிய மக்கள்ல தொடங்கி பணக்கார மக்கள் வரைக்கும் சொல்லி எல்லாருக்குமே சரி சமமான முறையில எப்படி எக்ஸாம் நடத்துறதுக்கு சரியான திட்டங்களை வழிவகுத்து இதன் பிறகு இந்த மாதிரி எந்த ஒரு முறைகேடுமே இல்லாம நீட் தேர்வை கரெக்டான முறையில நடத்தணும். ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, பஸ்ஸே சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிறவங்க நீட் தேர்வுல ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்க. எங்களை மாதிரி ஏழை எளிய குடும்பத்துல பிறந்து அரசு பள்ளியில ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்ச நாங்களா எப்படி பாஸ் இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு எம்பிபிஎஸ் சீட்டை கிடைச்சி அங்க போய் படிச்சு நாங்களா கடைசி வரைக்கும் மருத்துவர்கள் ஆகவே முடியாதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாவே ஏழை எளிய மக்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மக்கள், ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்ச மக்கள், மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பா ஒரு கேள்வியை கேட்கதான் செய்வாங்க. ஆனா அந்த நீட் எக்ஸாம்ன்றது முன்னாடியே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்துல இருந்து நடந்து முடிஞ்ச ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. நீங்க என்னன்னா சமச்சீர் கல்வி, அந்த சிலபஸ், இந்த சிலபஸ்ல இந்த அரசியல் கட்சி தலைவரை பத்தி நான் சப்ஜெக்ட் வைக்கிறேன், பெரியாரை பத்தி வைக்கிறேன், கருணாநிதி பத்தி வைக்கிறேன், பாட புத்தகத்துக்கு பின்னாடி அவரோட போட்டோ வைக்கிறேன், இவரோட போட்டோ வைக்கிறேன்னு சொல்லி அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களை பாடநூல் கழகத்தோட பொறுப்பை நியமிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க நம்மளோட தலைவர்களை எப்படி முன்னிலைப்படுத்தலாம், நம்மளோட தலைவர்களை பத்தி எப்படி மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லி யோசிச்சாங்க கட்டி தமிழ்நாட்டு மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு என்ன உபயோகம் பண்ணலாம், தமிழ்நாட்டு பாட புத்தகத்தை தமிழ்நாட்டு சிலபஸ்ல எப்படி நல்ல கருத்துக்களையும் வலிமையான கருத்துக்களையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்தியா முழுக்க நடக்கிற எல்லா போட்டி தேர்வுகளையும் சிறப்பா செயல்படுற மாதிரி ஒரு சிலபஸை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், தமிழ்நாடு மாணவர்களோட கல்வித்தரத்தை எப்படி உயர்த்தலாம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க கண்டிப்பாவே யோசிக்கல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் தமிழ்நாட்டு சிலபஸை ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டையும் நல்ல நல்ல கண்டென்ட்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்தியா முழுக்க சிபிஎஸ்இ சிலபஸ் அளவுக்கு தரம் உயர்த்தி இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள், ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிக்கிற மாணவர்களும் கண்டிப்பாவே நீட் தேர்வுல பெரிய அளவுல சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பவுமே கூட தமிழ்நாடு அரசு பள்ளிகள்லயும் சரி, தனியார் பள்ளிகள்லயும் சரி, எண்ணற்ற இடங்கள்ல கோச்சிங் சென்டர்ஸ்ல படிச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களும் நீட் தேர்வுல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லி மருத்துவர் ஆகிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி தனியா ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுனாலையும் நீட் தேர்வு மூலமா பல மாணவர்கள் டாக்டர்களா படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியா செயல்படல, ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரியா செயல்படல. இப்ப நான் தான் மாற்று, நான் தான் பக்கா மாசுன்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுனால இவரை அவர் பங்குக்கு சினிமா துறையில இருந்து இவரை பத்தி சப்ஜெக்ட் வைக்கிறேன், அவரை பத்தி சப்ஜெக்ட் வைக்கிறேன், என்னை பத்தி நானே சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், கில்லி படத்தோட கலெக்ஷன் என்ன, திருமலை படத்துல யாரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல எதையும் கொண்டு வராம தமிழ்நாட்டு மாணவர்களோட வாழ்வாதாரத்தையும் தமிழ்நாட்டு மாணவர்களோட எதிர்காலத்தையும் சிறப்பான முறையில மேல கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டு சிலபஸை தரம் உயர்த்தினார்னா நீட் தேர்வாவது எந்த தேர்வு வந்தாலுமே தமிழ்நாடு மாணவர்கள் அந்த தேர்வுல ஃபர்ஸ்டா வருவாங்க, பெஸ்டா வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட கல்வி சிலபஸை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா, தமிழ்நாட்டு மாணவர்களை சிறப்பான வழியில முன்னோக்கி கொண்டு போவாரா போக மாட்டாரன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு முன்னாள் மாணவனா இந்நாள் மாணவர்களுக்கு நான் சொல்ல வர ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வானம் உனதே பாதி வழியில் பறவை பறக்க மறக்காதேன்னு சொல்லி கபாலி படத்துல ஒரு பாட்டுல ஒரு பாடல் வரி வரும். அதே மாதிரி மண்ணை தாண்டி மேல வர விதை மட்டும்தான் மரமாக முடியறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால நீங்க எந்த ஒரு எக்ஸாம்ல தோத்தாலுமே சரி, நீங்க எந்த ஒரு முயற்சியில தோத்தாலுமே சரி, மீண்டும் 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 நீங்க முயற்சிக்கணுமே கண்டி தற்கொலைக்கு முயற்சிக்க கூடாதுன்றத மட்டும் மாணவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, தற்கொலை எதுக்குமே தீர்வாகாதுன்றத மட்டும் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரஜினிகாந்த் அவர்களோட பிரஸ் மீட்டை பத்தி பார்த்தாச்சு, திரு விஜய் அவர்களோட அமைச்சரவையில இருக்க அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டை பத்தியும் பேசியாச்சு, திரு விஜய் அவரோட டிஃபன் பாக்ஸ் மேட்டரை பத்தியும் பேசியாச்சு, நீட் தேர்வை பத்தியும் பேசியாச்சு. அதனால இந்த வீடியோ நம்ம கடைசியா பேச போற விஷயம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை பத்தினது. பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையை உயர்த்திய மத்திய அரசு அப்படின்ற ஒரு தலைப்பு செய்தி தான் இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வுன்றது வெறுமனே பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலை உயர்வு மட்டும் இல்லை. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான விலை உயர்ந்துச்சுன்னா
கீழே தொடங்கி மேல வரைக்கும், அரிசியில தொடங்கி பால் வரைக்கும், எண்ணெயில தொடங்கி எது வரைக்கும்னு சொல்லி எல்லாத்தோட காய்கறிகள் எதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியலனாலுமே எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்கள்ல தொடங்கி ஆடம்பர பொருட்கள் வரைக்கும்னு சொல்லி எல்லாத்தோட விலையுமே கண்டிப்பாவே உயரதான் போகுது. இங்க ஒரு ஃபன்னான ஆனா துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, பெட்ரோல் விலை ₹1 உயர்ந்துருச்சு, ₹2 உயர்ந்துருச்சுன்னு சொல்லி காய்கறி விலை உயரும், பால் விலை உயரும், அரிசி விலை உயரும், பருப்பு விலை உயரும் சொல்லி எல்லாத்தோட விலையும் உயரும். அதுவே பெட்ரோலோட விலை ஏறின ₹1 இருந்து ₹2 குறைஞ்சிருச்சு, மேக்சிமம் குறையாது, ஒரு வேளை குறைஞ்சிருச்சுன்னா ஏறின இந்த பால் விலை, எண்ணெய் விலை, பருப்பு விலை, முட்டை விலைன்னு சொல்லி இந்த விலைலாம் குறைவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே குறையாது. எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விலையே கூடாத பொருள் எது தரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, ₹1 ஷாம்பு, ₹1 வத்துப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டும்தான் விலை ஏற்றம்னு இல்லாம இருந்துட்டு இருக்கு. இல்லைன்னா விலை ஏறி இருக்காது, ஆனா சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கும், குவாலிட்டி குறைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே விலை ஏற்றன்றத யாராலுமே தவிர்க்க முடியாது. இப்படி இருக்கும்போது போர் நடந்துட்டு இருக்கும்போது பல நாடுகள்ல பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் ஏத்தினாங்க. ஆனா இந்தியாவுல அந்த மாதிரி பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா இந்தியாவுல 5 மாநில தேர்தல் இருந்தது. 5 மாநில தேர்தல் முடிஞ்ச உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக பெட்ரோல் விலைய, டீசல் விலைய, சிலிண்டர் விலை இது எல்லாத்தையுமே ஏற்றுவாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடிவு தான். அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோல் விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, டீசல் விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, சிலிண்டர் விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதன் பிறகும் பல பொருட்களோட விலை கண்டிப்பாவே விலை உயரதான் போகுது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து நான் போராட்டம் பண்றேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், விலையை குறைக்க சொல்லி நான் கோரிக்கை விடுக்கிறேன், லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி எந்த கட்சி என்ன விஷயத்த பண்ணாலுமே விலையை உயர்த்தின மத்திய அரசு 99% விலையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பாஜக கவர்மெண்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இங்க தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக, இப்ப தாவேகான்னு சொல்லி எந்த ஒரு கட்சி ஆட்சியில இருந்தாலுமே இந்த விலை உயர்வுன்றத 99% கண்டிப்பாவே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா விலையை உயர்த்தினா மட்டும்தான் கவர்மெண்ட்டை நடத்த முடியுன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். உதாரணத்துக்கு நாம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு ₹5000 சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்த ஒரு மாசத்திலேயே கம்பெனிக்கு ஆர்டர் வரல, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒத்துப்பீங்களா அந்த விஷயத்த? கண்டிப்பாவே ஒத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரிதான் இந்த விலை வாய்ப்பு உயர்வும். ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா அது கண்டிப்பாவே இறங்காது. இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுனால என்ன சொல்றாங்க? நீங்க பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்க, சைக்கிள்ல போங்க, முடிஞ்ச வரைக்கும் நடந்து போங்க, நிறைய வண்டி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பல வகையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுல சட்டசபைக்கு நடந்து வந்த முதலமைச்சர், பொது போக்குவரத்தை பயன்படுத்திய அமைச்சர், கான்வாய்களின் எண்ணிக்கையை குறைத்த பிரதமர்னு சொல்லி இதை சுத்தியும் பல நியூஸ்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா மேல சொன்ன விஷயங்களை பண்றதின் மூலமா இந்த பெட்ரோல் மற்றும் டீசலோட விலையை குறைக்க முடியுமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாவே குறைக்க முடியாது. அதே மாதிரி பெட்ரோல் மற்றும் டீசலோட யூசேஜை குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாலுமே கண்டிப்பாவே குறைக்க முடியாது. ஏன்னா மின்சாரம், இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்னு சொல்லி இது எல்லாமே ஒரு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட யூசேஜ் அதிகரிக்குமே கண்டி 99% குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப டீசலை கம்மியா யூஸ் பண்ண முடியாது, பெட்ரோலை கம்மியா யூஸ் பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டியை கம்மியா யூஸ் பண்ண முடியாது, கேஸ் சிலிண்டரை கம்மியா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இது எல்லாமே கண்டிப்பாவே கம்மியா யூஸ் பண்ண முடியாத விஷயங்களா இருக்கிறதுனால நான் சைக்கிள்ல போறேன், பஸ்ல போறேன், வாகனோட எண்ணிக்கையை குறைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம மாற்று எரிபொருளுக்கு என்ன வழி, மாற்று எரிகாற்றுக்கு என்ன வழி, மாற்று மின்சாரத்துக்கு என்ன வழின்னு சொல்லி யோசிக்கிறது தான் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஐடியாவா இருக்க முடியும். நாம போன வீடியோல பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, தமிழ்நாட்டோட டாஸ்மாக் வருமானம் 50,000 கோடி, பால் வருமானம் 1,00,000 கோடியா இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் டாஸ்மாக் பொருளாதாரத்தை தவிர்த்துட்டு பால் பொருளாதாரத்துல கவனம் செலுத்தணும். திரு சீமான் அவர்களை தன்னோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு திரு சி ஜோசப் விஜயும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பால் பொருளாதாரத்துல கவனம் செலுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப நாம திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி புங்க எண்ணெயில இருந்து நாம டீசல் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தன்னோட செயல்பாட்டு வரைவுல சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே புங்க எண்ணெயில இருந்து 100% பியூரான டீசலை தயாரிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே தயாரிக்க முடியாதுதான். ஆனா நம்ம முயற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் புங்க எண்ணெயில இருந்து ஒரு 20%, 30%, 40% சொல்லி எந்த அளவுக்கு நாம அந்த புங்க எண்ணெயில இருந்து டீசல் எடுக்கலாம், வேற எந்தெந்த மூலங்கள்ல இருந்து நாம பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலான்றத தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா புங்க மரம்ன்றது பெரும்பாலும் இந்தியாவில குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல அதிகம் வளரக்கூடிய மரம் தான். அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் இந்த புங்க மரத்துல இருந்து, புங்க விதையிலிருந்து எப்படி டீசல் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில கண்டிப்பாவே ஈடுபடணும். ஒருவேளை அதுல ஈடுபட்டு ஒரு 10% நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சாலுமே கூட என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் தேவையை ஓரளவுக்காவது சரி செய்யலாம்.
இதே மாதிரி தான் கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக ஆடு மாடுகளோட கழிவுல இருந்து எரிகாற்று எடுக்கிறது, சூரிய ஒளியின் மூலமா காற்றாலையின் மூலமா மின்சாரத்தை பெருக்கிறதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவுல எண்ணற்ற திட்டங்கள் கொட்டி கிடக்கு. எப்படி கொட்டி கிடக்கு? இது எல்லாத்தையும் உண்மையிலேயே செயல்படுத்த முடியுமா? அப்படி செயல்படுத்தணும்னா அந்த திட்டங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல முன்பணம் தேவைப்படலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அந்த நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவில் இருக்க எந்தெந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எந்தெந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது தமிழ்நாட்டுக்கும் அது இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் சிறப்பான திட்டம் அமையன்றத இப்ப ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாவே கருத்துல கொண்டு செயல்படணும். ஏன்னா நல்ல திட்டங்களை யார் சொன்னாலுமே, நல்ல விஷயங்களை யார் சொன்னாலுமே அதை ஏத்துக்கிறதுல எந்த விதமே இருக்க போறது இல்லை. தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட தேர்தல் அறிக்கையில எண்ணற்ற இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. நம்ம முன்னாடியே பல வீடியோ சொன்ன மாதிரி ஒருவேளை அவர் அந்த இலவச திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா தமிழ்நாடு பல லட்சம் கோடிக்கு, ஏற்கனவே 10 லட்சம் கோடி, 20 லட்சம், 30 லட்சம் சொல்லி பல லட்சம் கோடிக்கு கடனாளி ஆகணும். அதை தவிர்த்துட்டு நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையில இருக்க நல்ல திட்டங்கள், செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள், எதிர்கால சந்ததியோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான திட்டங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து அதுல எதெல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அதிக அளவு காசு தேவைப்படும், எந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு குறைஞ்ச அளவுக்கு காசு தேவைப்படும் சொல்லி ஒண்ணு ஒண்ணா பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் தலை சிறந்த முதலமைச்சரா கண்டிப்பாவே செயல்படலாம். அதை தவிர்த்துட்டு நானும் எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் மாதிரியே எப்பவும் போல கடிதம் எழுதுவேன் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மத்திய அரசை சார்ந்தே நீங்களும் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாவே நீங்களும் ஒரு 10ஓட 11வது முதலமைச்சராக தான் இருக்க முடியும். அதனால திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2 படத்தை வெளிவர விடாம தடுக்க போறாரா இல்லையா? அதனால திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட அமைச்சரவையில இன்னும் எத்தனை பேருக்கு அமைச்சர்களா வாய்ப்பு கொடுக்க போறாரு, அப்படி வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள்லாம் ஒதுக்க போறாரு, அடுத்து திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் டிஃபன் பாக்ஸ்ல கவனம் செலுத்தாம தன்னோட திட்டங்கள் மேல கவனம் செலுத்துவாரா செலுத்த மாட்டாரா? திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட கல்வியில இருக்க சிலபஸ்ல தரத்தை உயர்த்துற மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவாரா வரமாட்டாரா? கடைசியா தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, சமையல் எரிகாற்றோட விலை உயர்வுன்னு சொல்லி இந்த மாதிரி விலைவாசி உயர்வெல்லாம் எப்படி திரு விஜய் அவர்கள் சமாளிக்க போறாரு? எப்படி 200 யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயா தர போறாரு? எப்படி அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லி 6 சிலிண்டரை ஃப்ரீயா தர போறாரு? பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டீசல் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆன பிறகு திரு விஜய் அவர்கள் எப்படி கிளாம்பாக்கத்துல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த பஸ்ல ஏறினாலும் பெண்களுக்கு இலவசம் சொல்லி அறிவிச்சாரு, அந்த திட்டத்தை திரு விஜய் அவர்கள் நடைமுறைப்படுத்துவாரா படுத்த மாட்டாரான்னு சொல்லி இன்னமும் எண்ணற்ற கேள்விகள் இதுதான் செய்யுது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் தான் மேல இருக்க எதிர்பார்ப்புக்கும் திரு விஜய் அவர்கள் என்ன மாதிரியான பதிலையும் என்ன மாதிரியான செயல்பாட்டையும் பண்ண போறாருன்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்து வந்து பார்க்கலாம்.